டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். அரசமை வளர்ச்சி திட்டத்தின் ஒரு அங்கமாக வாட்டர் பேசின் ரோடு என்று சொல்லப்படுகின்ற தண்ணீர் தொட்டி தெருவில் இருக்கின்ற மாநகராட்சிக்கு உரிய இடத்தினை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் பெற்று யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த பகுதிவாழ் மக்களுக்கு ஒரு கனவு திட்டமாக இருந்ததை நினைவாக்கின்ற வகையில் இதே இடத்தில் டிசம்பர் 4ஆம் தேதி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட பணிகள் முன்னேற்றத்தை குறித்து இன்றைக்கு கலாய்வினை மேற்கொண்டோம். அந்த வகையில் எங்கள் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பிற்கினிய பிரகாஷ் அவர்களும் இந்த ரீஜனுடைய ஆர்டிசி ரவி அவர்களும் ஏனைய அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம். ஒரே இடத்தில் சொல்லுவார்கள் அனைத்து வசதிகள் கூடிய ஒரு பகுதி என்று, அதுபோல் 700 குடியிருப்புகள், வறுமை கோட்டிற்கு கீழே வசிக்கின்ற மக்கள், சாலையோரம் வசிக்கின்ற மக்கள், கால்வாய் ஓரம் வசிக்கின்ற மக்களுக்கு 400 சதுரடியில் ஒவ்வொரு வீடும் அமைக்கப்பட இருக்கின்றன. ஆரம்பிக்கப்பட்ட இந்த 8 மாத காலத்தில் இந்த விரைவு பணிகள் 7 அடுக்கை தொற்றிருக்கின்றது. இதோடு சேர்த்து ஒரு நல்ல விளையாட்டு மைதானம் ஒன்று உருவாக இருக்கின்றது. அந்த விளையாட்டு மைதானத்தோடு இணைந்து ஒரு திருமண மண்டபம் சமுதாய கூடம் உருவாக இருக்கின்றது. அதோடு இணைந்து டயாலிசிஸ் சென்டர், மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான சிகிச்சை மையம் போன்றவற்றுக்காக பிரத்யேகமாக ஒரு வடிவமைப்பு உருவாக இருக்கின்றது. அதோடு மட்டுமில்லாமல் இந்த 700 குடியிருப்புகளை தவிர்த்து மேலும் கூடுதலான இடம் மாநகராட்சியிடம் இருந்ததை தெரிவித்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவை பெற்று கூடுதலாக 140 வீடு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு வீடுகளைப் போல் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் கட்டப்பட இருக்கின்றது. ஆக மொத்தம் இங்கே 840 குடியிருப்புகள் உருவாக இருக்கின்றது. அதை நேரடியாக வந்து இன்றைக்கு கலாய்வினை மேற்கொண்டோம். ஒரே இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள், விளையாட்டு பூங்கா, அதோடு விளையாட்டு மைதானம், திருமண மண்டபம், டயாலிசிஸ் சென்டர், மாற்றுத்திறனாளிகளுக்கான சிகிச்சை மையம், அரசு அச்சகம், 7 பணிகள் ஒரே காம்பவுண்டுக்குள் நடைபெறுவது சென்னையிலே முதல் முறையாகத்தான் இருக்கும். இந்த பணியை அதிவேகம் கொண்டு டிசம்பர் மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர திட்டமிட்டுத்தான் தொடர்ந்து எங்களுடைய செயலாளர் அன்பிற்கினிய காகர்லா உஷா அவர்களும் எங்களுடைய உறுப்பினர் செயலாளர் பிரகாஷ் அவர்களும் சென்னை பெருநகரத்தினுடைய மாநகராட்சி ஆணையாளர் அன்பிற்கினிய குமரகுருபன் அவர்களும் ஆர்டிசி ரவி அவர்களும் பெருநகரத்துடைய மேயர் பிரியா அவர்களும் இந்த மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினரும் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை தினந்தோறும் பணிகளுடைய முன்னேற்றத்தை கண்காணித்து வருகின்றார்கள். இந்த பகுதியில் இந்த திட்டம் வருகின்ற பொழுது பெரிய வரப்பிரசாதமாக இந்த பகுதி அமையும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இன்னைக்கு சிவகங்கையில் பிரச்சாரம் மேற்கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் முறையான ஆட்சி இல்லாதனால சட்டம் ஒழுங்கு சரியில்லை, திமுக 4 அதிகார மையமாக செயல்படுறாங்க அப்படின்னு விமர்சனம் நிறையா பண்ணியிருக்காரு. அதே போல் வேட்டி சேலை விவகாரம் தொடர்பாக வேட்டி கொடுத்தா சேலை கொடுக்க மாட்டாங்க, சேலை கொடுத்தா வேட்டி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு திமுக கடுமையான விமர்சனங்களை வச்சுருக்காரு. அவர் டெய்லி ஏதாவது விமர்சனம் வைக்கிறது தானே அவரோட வேலை. அவர் அதை ஒரு தொழிலாகவே எடுத்துகிட்ருக்காரு. சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை என்றால் அவர் எப்படி மாநிலம் முழுவதும் பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள முடியும்? அவர் பிரச்சார பயணத்தில் போதிய பாதுகாப்பு அளிப்பதால் தான் எந்த சிறு அசம்பாவிதம் இல்லாமல் அவருக்கு வாயில் வந்ததையெல்லாம் உளறி கொட்டி கொண்டு திரிவதற்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதால் தானே அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆகவே அவர் சொல்லுவது சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும், அதேபோல் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள், ஆதாரம் இருந்தால் நீதிமன்றத்திற்கு செல்லட்டும், அதை சந்திக்க திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கின்றது. இவரை போல் மேல்முறையீடு என்று சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்றம் என்று செல்கின்ற இயக்கம் அல்ல. எந்த வழக்காக இருந்தாலும் நீதிமன்ற நெடிய படிக்கட்டுகளே சந்திக்க திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கின்றது. போதும் விடுங்க. முதலமைச்சர் தலைமையிலான இந்த ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் ஆணவ படுகொலை அடிக்கடி நடந்துட்டு இருக்கின்ற மாதிரி நேற்று ஒரு அறிக்கை. அவருடைய ஆட்சியை திரும்பி பார்க்க வேண்டும்.
இந்த இவை அனைத்துமே திட்டமிட்டு நடப்பதல்ல. இவை அனைத்துமே ஒரு சம்பவங்கள். அதற்கு உரிய நடவடிக்கை இந்த ஆட்சியால் எடுக்கப்படுகிறதா இல்லையா? சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்படுகிறார்களா இல்லையா? சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை பாதுகாக்க இந்த அரசு ஏதாவது முயல்கிறதா? சட்டத்தின் ஆட்சி நடக்கின்றது. தவறு எங்கு நடந்தாலும் அதன் மீது நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை இன்னார் இனியவர் என்று பார்க்காமல் சட்டத்தின் ஆட்சி நடத்துகின்ற மாண்பு முதல்வர் அவர்கள். இவரை போல் சாத்தான் குலத்தினுடைய சைத்தான் ஆட்சி அல்ல இந்த ஆட்சி, சட்டத்தின் ஆட்சி. போதுமான திட்டம் போயிட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய சிந்தையில் ஊற்றிய திட்டமான வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் ஒரு அங்கமாக வாட்டர் பேசின் ரோடு என்று சொல்லப்படுகின்ற தண்ணீர் தொட்டி தெருவில் இருக்கின்ற மாநகராட்சிக்கு உரிய இடத்தினை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் பெற்று யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த பகுதிவாழ் மக்களுக்கு ஒரு கனவு திட்டமாக இருந்ததை நினைவாக்கின்ற வகையில் இதே இடத்தில் டிசம்பர் 4ஆம் தேதி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட பணிகள் முன்னேற்றத்தை குறித்து இன்றைக்கு கலாய்வினை மேற்கொண்டோம். அந்த வகையில் எங்கள் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பிற்கினிய பிரகாஷ் அவர்களும் இந்த ரீஜனுடைய ஆர்டிசி ரவி அவர்களும் ஏனைய அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம். ஒரே இடத்தில் சொல்லுவார்கள் அனைத்து வசதிகள் கூடிய ஒரு பகுதி என்று. அதுபோல் 700 குடியிருப்புகள், வறுமை கோட்டிற்கு கீழே வசிக்கின்ற மக்கள், சாலையோரம் வசிக்கின்ற மக்கள், கால்வாய் ஓரம் வசிக்கின்ற மக்களுக்கு 400 சதுரடியில் ஒவ்வொரு வீடும் அமைக்கப்பட இருக்கின்றன. ஆரம்பிக்கப்பட்ட இந்த 8 மாத காலத்தில் இந்த விரைவு பணிகள் 7 அடுக்கை தொற்றிருக்கின்றது. இதோடு சேர்த்து ஒரு நல்ல விளையாட்டு மைதானம் ஒன்று உருவாக இருக்கின்றது. அந்த விளையாட்டு மைதானத்தோடு இணைந்து ஒரு திருமண மண்டபம் சமுதாய கூடம் உருவாக இருக்கின்றது. அதோடு இணைந்து டயாலிசிஸ் சென்டர், மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான சிகிச்சை மையம் போன்றவற்றுக்காக பிரத்யேகமாக ஒரு வடிவமைப்பு உருவாக இருக்கின்றது. அதோடு மட்டுமில்லாமல் இந்த 700 குடியிருப்புகளை தவிர்த்து மேலும் கூடுதலான இடம் மாநகராட்சியிடம் இருந்ததை தெரிவித்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவை பெற்று கூடுதலாக 140 வீடு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு வீடுகளைப் போல் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் கட்டப்பட இருக்கின்றது. ஆக மொத்தம் இங்கே 840 குடியிருப்புகள் உருவாக இருக்கின்றது. அதை நேரடியாக வந்து இன்றைக்கு கலாய்வினை மேற்கொண்டோம். ஒரே இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள், விளையாட்டு பூங்கா, அதோடு விளையாட்டு மைதானம், திருமண மண்டபம், டயாலிசிஸ் சென்டர், மாற்றுத்திறனாளிகளுக்கான சிகிச்சை மையம், அரசு அச்சகம், 7 பணிகள் ஒரே காம்பவுண்டுக்குள் நடைபெறுவது சென்னையிலே முதல் முறையாகத்தான் இருக்கும். இந்த பணியை அதிவேகம் கொண்டு டிசம்பர் மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர திட்டமிட்டுத்தான் தொடர்ந்து எங்களுடைய செயலாளர் அன்பிற்கினிய காகர்லா உஷா அவர்களும் எங்களுடைய உறுப்பினர் செயலாளர் பிரகாஷ் அவர்களும் சென்னை பெருநகரத்தினுடைய மாநகராட்சி ஆணையாளர் அன்பிற்கினிய குமரகுருபன் அவர்களும் ஆர்டிசி ரவி அவர்களும் பெருநகரத்துடைய மேயர் பிரியா அவர்களும் இந்த மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினரும் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை தினந்தோறும் பணிகளுடைய முன்னேற்றத்தை கண்காணித்து வருகின்றார்கள். இந்த பகுதியில் இந்த திட்டம் வருகின்ற பொழுது பெரிய வரப்பிரசாதமாக இந்த பகுதி அமையும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இன்னைக்கு சிவகங்கையில் பிரச்சாரம் மேற்கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் வந்து முறையான ஆட்சி இல்லாதனால சட்டம் ஒழுங்கு சரியில்லை, திமுக வந்து 4 அதிகார மையமாக செயல்படுறாங்க அப்படின்னு விமர்சனம் நிறையா பண்ணியிருக்காரு. அதே போல் வேட்டி சேலை விவகாரம் தொடர்பாக வேட்டி கொடுத்தா சேலை கொடுக்க மாட்டாங்க, சேலை கொடுத்தா வேட்டி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு திமுக வந்து கடுமையான விமர்சனங்களை வச்சுருக்காரு. அவர் டெய்லி ஏதாவது விமர்சனம் வைக்கிறது தானே அவரோட வேலை. அவர் அதை ஒரு தொழிலாகவே எடுத்துகிட்ருக்காரு. சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை என்றால் அவர் எப்படி மாநிலம் முழுவதும் பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள முடியும்? அவர் பிரச்சார பயணத்தில் போதிய பாதுகாப்பு அளிப்பதால் தான் எந்த சிறு அசம்பாவிதம் இல்லாமல் அவருக்கு வாயில் வந்ததையெல்லாம் உளறி கொட்டி கொண்டு திரிவதற்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதால் தானே அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆகவே அவர் சொல்லுவது சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும் அதேபோல் பல்வேறு குற்றச்சாட்டுகளும்
ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள், ஆதாரம் இருந்தால் நீதிமன்றத்திற்கு செல்லட்டும், அதை சந்திக்க திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கின்றது. இவரை போல் மேல்முறையீடு என்று சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்றம் என்று செல்கின்ற இயக்கம் அல்ல. எந்த வழக்காக இருந்தாலும் நீதிமன்ற நெடிய படிக்கட்டுகளே சந்திக்க திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கின்றது. போதும் விடுங்க. முதலமைச்சர் தலைமையிலான அந்த ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் ஆணவ படுகொலை அடிக்கடி நடந்துட்டு இருக்கின்ற மாதிரி நேற்று ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அவருடைய ஆட்சியை திரும்பி பார்க்க வேண்டும். இந்த இவை அனைத்துமே திட்டமிட்டு நடப்பதல்ல. இவை அனைத்துமே ஒரு சம்பவங்கள். அதற்கு உரிய நடவடிக்கை இந்த ஆட்சியால் எடுக்கப்படுகிறதா இல்லையா? சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்படுகிறார்களா இல்லையா? சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை பாதுகாக்க இந்த அரசு ஏதாவது முயல்கிறதா? சட்டத்தின் ஆட்சி நடக்கின்றது. தவறு எங்கு நடந்தாலும் அதன் மீது நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை இன்னார் இனியவர் என்று பார்க்காமல் சட்டத்தின் ஆட்சி நடத்துகின்ற மாண்பு முதல்வர் அவர்கள். இவரை போல் சாத்தான் குலத்தினுடைய சைத்தான் ஆட்சி அல்ல இந்த ஆட்சி, சட்டத்தின் ஆட்சி. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.